கரை வந்து விட்டதண்ணா, கண் விழித்து பாருங்க. எங்க? அட ஆமா, கரைக்கு வந்துட்டோமா? வந்துட்டோம் அண்ணா. நண்பா, அது அம்மா பாட பாட எனக்கு கொஞ்சம் கூட சலுப்பே தெரியல. சீக்கிரமாக வந்து விட்டோம். கரைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஆகட்டும் அண்ணா, பரவாயில்ல, சந்தோஷம். இந்த நந்தியை நாங்கள் உயிருள்ளவரை என்றைக்கும் மறக்க மாட்டோம். தேவைப்பட்டால் எனக்கு அழைத்தால் நான் வருவேன். அப்படியே ஆகட்டும். வருவார். அண்ணையே, இக்கரை விட்டு அக்கறை வந்து விட்டோம். உண்மைதான். இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு, தண்டகாரண்யம் வரும். அப்படியா? புறப்படலாமா? வாருங்கள், போகலாம். தம்பி லட்சுமணா, என்னமானது? நான் அப்போதே சொன்னேன் அல்லவா, சற்று களைப்பாக இருக்கிறது, எனக்கு மயக்கம் வருவது போல் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா. இப்பொழுது களைப்பும் பதற்றமும் அதிகமாகிவிட்டது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண் அல்லவா தாங்க. அதனாலே களைப்பும் மயக்கமும் அடிக்கடி வரும். அப்படி இருக்க இப்பொழுது ஆற்றிலே நாம் சுழன்று சுழன்று இந்த படகுல வந்ததால உங்களுக்கு தலையானது கிருகிருவென்று சுற்றும், மயக்கமானது வரும். அதனாலே சற்று நேரம் படுத்து உறங்கி விட்டு சென்றால் நல்லமா இருக்குமாப்பா. ஆகட்டும் அம்மா, கவலை விடுங்க. இதோ அருகே ஒரு ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்தின் நிழலிலே சற்று நேரம் நீங்கள் படுத்து நித்திரை செய்யுங்க. உங்கள் மயக்கம் தெளிந்த பிறகு மீண்டும் பயணத்தை தொடங்கலாம். அப்படியே
சற்று நேரம் நான் உறங்குறேனப்பா. ஆகட்டும் தாய். அம்மா 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 ஆனா 5 அடுக்கு பஞ்சு மெத்தை 6 அடுக்கு மல்லிகைப்பூ மெத்தையிலே படுத்து உறங்கக்கூடிய என் தாய் செய்த அம்மனுக்கு இப்படி ஆலமரத்து நிழலில் இப்படி அருகம்பில் அடியிலே படுத்து உறங்கக்கூடிய விதிவசம் ஆகிவிட்டது. தாராட்டி பாடுகிறேன். அம்மா ராரி ராரி ராரோ அம்மா தாயே, என் அன்னையார் அசந்து தூங்கி கொண்டிருக்கிறார். சரி, என் அன்னையார் எழுந்த பிறகு அன்னை இடத்தில் அண்ணன் தான் உங்களை வனத்தில் விட சொன்னார் என்று சொல்வதற்கு எனக்கு தைரியம் கிடையாது. அதை தாங்கக்கூடிய சக்தியும் என் அன்னையாருக்கு கிடையாது. அதனாலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே இப்பொழுதே இவரை விட்டு நான் பிரிந்து விட வேண்டும். ஆனால் சொல்ல வந்த விஷயத்தை ஒரு கடிதமானது எழுதி வைத்துவிட்டு உடனடியாக நான் புறப்பட வேண்டும். தாயே, நான் இப்பேற்பட்ட தவறு செய்து விட்டேன் என்பதற்காக, கொஞ்சம் கூட பாசம் இல்லாதவன் என்பதற்காக என்னை நினைத்து விட வேண்டாம் அம்மா. என் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்களே, இது 4மே உங்களைத்தான் நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் விதிவசம் காலத்திற்கு கட்டாயம் இப்பேற்பட்ட நிலைமைக்கு நான் ஆளாகிவிட்டேன். தாயே, கடிதமானது எழுதி வைத்து விட்டு உங்களுடைய பாதத்தில் கடைசியாக நான் ஒரு பாத பூஜை செய்துவிட்டு இப்பொழுதே புறப்பட போகிறேன்.
பார்த்தேன் தாயே. என்னைக்குத்தான்